வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். 2012 2024 வரைக்கும் பொதுத்தமிழ் கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்கோம். பகுதி ஈல இது வரைக்கும் நம்ம வந்து 12 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 13வது டாப்பிக்கில் லாஸ்ட்டு கட்டத்தை நெருங்கிட்டோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்போசி அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸில் எல்லாமே நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். பகுதியில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ 13வது டாபிக் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாப்போசி பற்றி பார்க்கலாம். மாப்போசி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே மாப்போசி அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க ஸ்கூல் புக் பார்க்கலாம். மாப்போசி பற்றி அவர்கள் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் இயல் 7 வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இயல் 7 சிற்றக்கல் ஒளி டாப்பிக்கில் நமக்கு மாப்போசி அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த லெசன் படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 2 மணி நேரமாவது வேணும். ஏன் அப்படின்னா இந்த லெசனை நமக்கு படித்து புரியறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். சரிங்களா? நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாமாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் 1906 மிக முக்கியமான ஆண்டாக கருதுவாங்க. ஏன் மிக முக்கியமான ஆண்டாக கருதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1906 தென்னாப்பிரிக்காவில் அறப்போர் முறையாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி வஉசி அவர்கள் 1906 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதெல்லாமே நீங்கள் ஐஎன்எம்ல படித்தது தான். அதே மாதிரி வஉசி அவர்கள் 1906 என்ன பண்ணியிருப்பாருன்னா சுதேச கப்பல் நிறுவனத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்போசி அவர்கள் பிறக்கிறாரு. எப்போ? 1906. ஓகேங்களா? 1906 ஜூன் 26 என்ன பண்ணுறாருன்னா நம்ம மாப்போசி அவர்கள் பிறக்கிறாங்க. அதனால தான் இந்த ஆண்டை அவர் பிறந்த தினத்தை என்ன சொல்கிறாங்க, சிறப்பான ஆண்டாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வறுமையால் கல்வியை வந்து இழந்துருவாருப்பா. 3ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் படிப்பார். வறுமையின் காரணமாக கல்வி இழந்துருவார். 3ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கே அதனால தமிழ் புக்கும் இங்கிலீஷ் புக்கும் வந்து அவருக்கு வந்து பாடங்களாக வந்து தேவை. சரிங்களா? மாப்போசி வந்து கல்வி கற்றுக்கிறதுக்கு பாடங்களாக இருந்தவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அன்னை பயிற்றுவித்த பாடல்கள் தான் அவருக்கு வந்து பாடங்களாக வந்துருச்சு. நான் கதை மாதிரி சொல்கிறேன். அன்னை பாடும் பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளி அரசாணை மாலை பாடல்கள், அதுக்கப்புறம் பவளக்கொடி, இந்த பாடல்களை வந்து அவங்க அம்மா வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? அவருக்கு இலக்கிய அறிவை வந்து வளர்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மானை பாடல்களை பாடி பிள்ளை பருவத்தில் அதுக்கப்புறம் சொற்பொழிகளை கேட்டது மூலியம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இலக்கிய அறிவு வந்து அவர் வந்து வளர்த்துக்கிட்டாரு. பாருங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க சொற்பொழிகளை கேட்டதன் மூலமாக தான் அவர் இலக்கிய அறிவு வந்து வளர்த்துக்கிட்டாரு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கேள்வி நடத்த வந்து பெருக்கி பெருமை வந்து திருப்பாதி பூலியூர் நாணரடிகளுக்கே வந்து சேரும். சரிங்களா? ஒருவர் அறிவு விளக்கு பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து கேள்வி, இன்னொன்று வந்து கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராய கட்சிக்கு வந்து போயிடலாம். 1931 என்னன்னு கேட்பாங்க. 1931 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி இருவரின் ஒப்பந்தம். சரிங்களா? காந்தி இருவரின் ஒப்பந்தம் 1931 நடக்கும். போராட்டம் செய்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேராய கட்சிக்காரர்கள் தான் வந்து போராட்டம் செய்வாங்க. சரிங்களா? காந்தி இருவரின் ஒப்பந்தத்தின்படி அனுமதிக்கப்படாதது என்ன அப்படின்னு கேட்பாங்க. எதெல்லாம் அனுமதிக்கப்படலை அப்படின்னா அந்நிய துணிக்கடை மறியல் வந்து அனுமதிக்கப்படலை, தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராய கட்சிக்காரர்கள் வந்து கட்சி தலைமையை வந்து ஈடுபடுத்துகிறாங்க. ஓகேங்களா? மாப்போசி பேராய கட்சிக்காரர்களாக நடத்தப்பட்ட ஊர்வலங்களும் கதர் விற்பனைகளையும் வந்து கலந்துக்கிட்டாரு, தவறாமல் வந்து கலந்துக்குவார். அடுத்தது பாருங்க 6 மாத கடுங்காவல் தண்டனை. சரிங்களா? இவர் எதுக்காக வந்து 6 மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழா துல்லியலு இந்த தலைப்புடைய துண்டறிக்கை வந்து மக்களிடம் வந்து வெளியிட்டதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சிறையில் அடைக்கப்படுறாங்க. சரிங்களா? எப்போ வந்து வெளியிடுறாரு? 30/9/1932 தமிழா துல்லியலு அந்த துண்டறிக்கையை வந்து மக்கள்கிட்ட வெளியிட்டதுக்காக இவரை என்ன பண்ணுறாங்கன்னா சிறையில் அடைக்கப்படுறாங்க. சரிங்களா? பாண்டி நாண்ட பெருமை, சோழ நாண்ட சிறப்பு, சேர நாண்ட மாண்பினை கூறி கொடுத்துருப்பாங்க. பாண்டி நாண்ட பெருமை, சோழ நாண்ட சிறப்பு, சேர நாண்ட மாண்பினை கூறி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமியை கூறி விடுதலை போரில் ஈடுபட வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா தமிழர்களை வந்து அழைப்பு விடுத்திருப்பாரு. ஓகேங்களா? இவரும் இவரோட தோழரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 100கணக்கான பிரதிகளை கையாலேயே எழுதி கொடுத்துருப்பாங்க. இவரோட தோழரும் சேர்ந்து 100கணக்கான பிரதிகளை கையாலே வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வழக்கு தொடரப்பட்டு ஃபஸ்ட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் தான் வந்து கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த வழக்கு தொடரப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் தான் கொடுக்குறாங்க. இதை கட்டிய தவறாதனால என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி 6 மாதம் வந்து இவர் வந்து அனுபவிக்கிறாரு. சரிங்களா? அப்படி அனுபவிக்கும் போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சி வகுப்பு சோறு தான் வந்து அந்த சிறையில் இருக்கும்போது
சி வகுப்பு சோறு தான். சி வகுப்பு சோறுனாலும் ஏன் அப்படின்னா அவர் வந்து அடிக்கடி அவர் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வளர்ந்ததுனால அவருக்கு வந்து அது பழகி போச்சு. ஓகேங்களா. இந்தியா விட்டு வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி எப்போ சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்தியா விட்டு வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை பம்பாயில் காங்கிரஸ் கட்சி எப்போ நிறைவேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8 1942 வந்து வெளியேறாங்க. சரிங்களா. காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி பிரகாசம், மாப்போசி வேலூர் சிறையில் இருக்கும்போது அவர் எந்தெந்த தலைவர்கள்லாம் வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மாப்போசி வேலூர் சிறையில் இருக்கும்போது எந்தெந்த தலைவர்கள்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி பிரகாசம். சரிங்களா. பாருங்கள், எந்த சிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில் இருக்கும்போது இந்த தலைவர்கள்லாம் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்த சிறைக்கு வந்து மாற்றப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. அமராவதி சிலைக்கு வந்து மாற்றப்பட்டிருப்பார். சரிங்களா. அங்கே கோடை காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சாரம் கூட இல்லாமல் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதாக வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா. அவரோட தமிழகம் பற்றிய கனவுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் தான் இந்தியா வந்து விடுதலை நாளாக வந்து கொண்டாடியிருப்பாங்க. இது உங்களுக்கே தெரியும். சரிங்களா. அனைவரும் ஆசிரியர் மங்களுக்குள்ளார், அவருக்கு எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 வயசு. இந்த அழைப்பை ஏற்று வடக்கெல்லைக்கு வந்து போவாங்க. இதில் ஆந்தூர் தலைவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சித்தூர் மாவட்டத்தை வந்து இணைக்க விரும்பியிருப்பாங்க. இந்த வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைக்க தமிழரோடு கொள்ள செய்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்களடிக்கலர். சரிங்களா. வடக்கெல்லை போராட்டம் எந்தெந்த இடங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. சித்தூர், புத்தூர், திருத்தணி, இங்கே எல்லாமே என்ன அப்படின்னா வடக்கெணி போராட்டம் வந்து நடக்கும். சித்தூர், புத்தூர், திருத்தணியிலலாம் என்ன ஆகும் அப்படின்னா வடக்கெல்லை போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களங்கிலார், அதுக்கப்புறம் விநாயகம், TS தியாகராஜன், ரஷீத், ஏராளமானோர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வந்து சிறைப்பட்டிருப்பாங்க. இந்த போராட்டத்திலிருந்து ஈடுபட்ட ராஜமுந்திரி சிறையிலிருந்து திருவலங்காடு கோவிந்தராஜனும், அதே மாதிரி மாணிக்கம் வந்து பழனி சிறை. ஓகேங்களா. இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிறையிலே வந்து இறந்துருப்பாங்க. இந்த வடக்கல்லை போராட்டத்தில் சிறையிலே இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவலங்காடு கோவிந்தராஜன், ராஜமுந்திரி சிறை. ஓகேங்களா. அடுத்தது மாணிக்கம் பழனி சிறை. கோவிந்தராஜன் அவர்களும் மாணிக்கம் அவர்களும் என்னென்ன சிறையில் இருக்கும்போதே உயிர் வந்து இறந்துடுறாங்க. சரிங்களா. இந்த 2 பாயிண்ட். அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர் KM பணிக்கர், மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் KM பணிக்கர். மொழிவாரி ஆணையம் வந்து சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. மாலவன் குன்றம் போகலாம் இல்லைன்னா, ஆனால் நமக்கு வேலவன் குன்றம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்போசி அவர்கள் வந்து முழக்கமிட்டிருப்பார். மீண்டும் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணி படாஸ்கர் வனம் வந்து அமைச்சிருப்பாங்க. அதில் தமிழக நிலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கும். இங்கே பாருங்கள், படாஸ்கர் ஆணையம் அமைச்சு தமிழக நிலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இங்கே பாருங்கள், படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை இருக்க தமிழக நிலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்னையை மீட்டெடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் வந்து பிரியும் போது சென்னை தான் அதோட தலைநகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆந்திர தலைவர் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த தலைவரை காக்க ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட முதலமைச்சர் பதவியை திறந்திருப்பார். ஓகேங்களா. சென்னை மாகாணத்திலேருந்து பிரிந்து ஆந்திரம் அமைவதற்கு ஏற்படுத்தப்பட்ட மானியம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சுநாதன் ஆணையம் சொல்லி ஒன்று வந்து அமைச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், தெரிந்து கொள்ளும் கொடுத்துருப்பாங்க. நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்காக காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தோ விரும்பாதல்வனலன் ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடத்தை எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. மாப்போசி என்ன சொல்லுவாங்க, சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நான் சொன்னல, சென்னை மாகாணத்திலேருந்து சென்னையிலேருந்து ஆந்திரா வந்து அமையறதுக்காக நீதிபதி வாஞ்சிநாதன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் வந்து ஆந்திரா தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் சொல்லி இடைக்கால ஏற்பாட்டை பரிந்துரைப்பதற்காக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள் வந்து வந்திருக்கும். தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி முழங்கியிருப்பாங்க. சரிங்களா. கடைசியாக 25/3/1953 நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடுவண் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக ஒரு உறுதிமொழி வந்து வெளியிட்டிருப்பாரு. என்ன உறுதிமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர அரசோட தலைநகரம் வந்து ஆந்திரா நாட்டுக்கு எல்லைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வந்து அழைக்கிறாங்க. ஆந்திரா வந்து ஆந்திராக்கே இருக்கட்டும், சென்னை வந்து சென்னைக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யார் நேரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பார். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்தது மார்சில் நேசமணி பற்றி பார்க்கலாம். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்சில் நேசமணி தான். நாகர்கோயில் நகரமன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வந்து பணியாற்றிப்பார். எது பாருங்க,
நாகர்கோயிலில் நகரமன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவியேற்றிருக்காங்க. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்சில் நேசமணி. சரிங்களா, இதனால மார்சில் நேசமணி என்று அழைக்கப்பட்டார். 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட வந்து இணையுது. தமிழகத்தோட தென்னிலையா வந்து மாறுது. சரிங்களா, இவருடைய நினைவை போற்றுமகள் தான் தமிழக அரசு இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாகர்கோயில் சிலையோடும் மணிமண்டபம் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, ஓகே. நம்ம வடக்கெல்லை போராட்டம் பார்த்தோம். அதே மாதிரி தெற்கெல்லை போராட்டம். வடக்கெல்லை போராட்டத்தில் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி தெற்கெல்லை போராட்டத்தை வந்து பார்க்கணும். அதுலேயும் நிறைய டேட்டாஸ் வந்துருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்வெளி வந்து போயிடலாம். பாருங்க, மாப்போசி எனது போராட்டம் அவருடைய வரலாற்று நூலிலிருந்து இந்த கட்டுரை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. மாப்போசியோட எனது போராட்டம் வரலாற்று நூல்லேருந்து இந்த கட்டுரை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. சிலம்பு செல்வர்னா யாருப்பா? மாப்போசி அவர்கள் தான். சரிங்களா, இவர் விடுதலை போராட்ட வீரர். 1906 1995 வரைக்கும் இவருடைய காலம் விடுதலை போராட்ட வீரர். 1952 54 வரைக்கும் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருப்பாரு. எப்போ? 1952 54 வரைக்கும் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. 1972 1978 வரைக்கும் சட்ட மேலவை தலைவராக வந்து இருந்திருக்கிறாரு. சரிங்களா, தமிழக அரசு கழகத்தை தொடங்கினவ யாருன்னா நம்ம மாப்போசி அவர்கள் தான். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அவருடைய நூலுக்காக 1966 சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. எந்த நூலுக்காக? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுன்ற நூலுக்காக 1966 சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு திருத்தணிலையும் சென்னையிலையும் தியாகராஜ நகரையும் இவருக்கு சிலை அமைச்சிருக்காங்க. எங்கன்னு பாருங்க, திருத்தணி, சென்னை, தியாகராஜ நகரில் இவருக்கு சிலை வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ மாப்போசி அவர்கள் பற்றின அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மாப்போசி பற்றி அந்த 2 கேள்விகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் 2 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க, 2012 2024 வரைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ராஜாஜி என்னப்பா பண்ணியிருப்பாரு? தலைநகரை காக்க முதலமைச்சர் பதவியே வந்து துறக்க முன் வந்திருப்பாரு ராஜாஜி. சரிங்களா, ஆனால் மாநகராட்சி கூட்டத்திற்கு யார் வந்து தலைமை ஏற்றாங்க அப்படின்னா அங்கே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருந்தாங்க. மாநகராட்சி சிறப்பு கூட்டம் என்ற அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் தான் கூட்டி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை பற்றிய தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சு தலையை கொடுத்தாவது நம்ம தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி யார் முழங்கியிருப்பாங்கன்னா மாப்போசி வந்து முழங்கியிருப்பாங்க. சரிங்களா, இதப்படி தான் ஆந்திரா வந்து ஆந்திராக்கிட்டே இருக்கட்டும், சென்னை வந்து சென்னைக்கிட்டே இருக்கட்டும், அவங்க தலைநகர் அவங்கள்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேரு வந்து தீர்மானம் பிறப்பிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஓகே. அந்த கூட்டத்தில் தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம்னு சொன்னது மாப்போசி வந்து சொல்லியிருப்பார். இங்கே வந்து யார் வரும்னா செங்கல்வராயன் சொல்லி வரணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கூற்று வந்து தப்பு, 2வது கூற்று மட்டும்தான் சரி. அப்போ கூற்று 2 மட்டும் சரின்னு சொல்லி வரும். சரிங்களா, அடுத்தது, தமிழகத்தின் தலைநகரான சென்னையை இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம். சரிங்களா, தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னது நம்ம மாப்போசி அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சென்னையை மீட்டெடுத்தல்ன்ற டாப்பிக்கில் தான் நமக்கு வந்து இந்த 2 கொஸ்டினுமே கவர் ஆகுது. ஆந்திரா மாநிலம் பிரியும் போது அவங்க ஆந்திரா வந்து எங்களுக்கு சென்னை தலைநகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் யார் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாகாணத்துலேருந்து பிரியும் போது ஆந்திரா வந்து அமையணும் ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் சொல்லி வாஞ்சி ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நீதிபதி வாஞ்சி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் வந்து ஆந்திராவோட தலைநகராக சென்னை இருக்கணும்னு சொல்லி ஒரு இடைக்கால ஏற்பாட்டின பரிந்துரைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள்லாம் வெளியே வந்ததான் நம்ம பார்த்தோம். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாநகராட்சியில் சிறப்பு கூட்டம் யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்வராயன் தலைமையில் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மாப்போசி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுபடி பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் 25/3/1953 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவண் அரசு சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு உறுதிமொழியை வெளியிடுறாரு. அந்த உறுதிமொழி என்ன அப்படின்னா ஆந்திரா அரசோட தலைநகரம் வந்து ஆந்திரா நாட்டு எல்லைக்குள்ளேயே இருக்கும், சென்னையோட இது வந்து சென்னைக்கே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேரு வந்து அறிவிக்கிறாரு. சரிங்களா, ஓகேப்பா. இப்போ நம்ம மாப்போசி பற்றி பார்த்துட்டு இந்த 2 கேள்விகள் என்னன்னு பார்த்ததுனால ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.